ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா நம்ம சேனலில் வந்து விலாக் போடுறேன். ஒரு நல்ல கோல்டு ஃபீவர் இங்கே இருக்கிற வெதர் வந்து உடம்புக்கு செட் ஆகலை. ஸோ அது ஆகிறதுக்காக கோல்டு ஃபீவர்லாம் வந்து வச்சு செஞ்சிருச்சு. ஸோ எந்த வேலையுமே வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய முடியல. நம்மளே எல்லாமே செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதனால் அந்த பெரிய பிரேக் எடுத்துட்டேன். இது நேற்று ஈவினிங் கழுவின பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வெள்ளை காராமணி இருந்தது. இது லோபியாவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு போண்டா செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், அரிசி மாவு, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி போண்டாவாக வந்து சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணாலுமே மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்தது போண்டா. ஸோ இதை வந்து செஞ்சுட்டு தனுஜ்க்கும் எனக்கு சாப்பிட்டுட்டு எனக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து இஞ்சி டீ போட்டு குடிக்கணும் போல் இருந்தது. இஞ்சி டீயும் வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. இந்த ஊரில் வெதர் பார்த்திங்கன்னா மழை வர்ற மாதிரியும் இருக்குது, வராமலும் இருக்குது, வெயிலும் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இந்த அரிசி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா வந்து 1 வீக் ஆகிடுச்சு. அகத்தின் மொழின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து தூயமல்லி அரிசி தான் வந்து ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஸோ அதனால் இந்த வாங்கலான்னு சொல்லிட்டு தூயமல்லி அரிசியும் தங்க சம்பா அரிசியும் 5 கேஜிஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்தியா போஸ்ட்டில் தான் வந்து போட்டிருந்தாங்க. நல்லாவே வந்து ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ராகி இட்லி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஊற வச்சுருந்தேன். ஏன்னா என்னோடய கைக்கு வந்து ஈஸியாக மாவு புளிச்சிரும். அதனால கம்மி குவான்டிட்டியில் வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சிட்டேன். இந்த லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சிடலாம். நைட் டின்னர் செய்கிறத யோசிக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது இப்போல்லாம். ஸோ நைட்டுக்கு வந்து சம்பா கோதுமை உப்புமாவும் மத்தியானம் செஞ்ச குழம்போடு சாப்பிட்டேன்.